நூற்றாண்டு பழமையான குன்னூர் பழவியல் நிலையத்தில் ஆப்பிள், பிளம், பீச், பேரிக்காய், கிவி, வெண்ணெய் பழம், பெர்சிமான் போன்ற பல வகைகளின் புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு மரபணு தொகுப்பு 75 லட்சம் ரூபாய் நிதியில் உருவாக்கப்படும். இதன் வாயிலாக குளிர் பிரதேச பகுதிகளுக்கு தேவையான புதிய ரகங்களின் நடவு செடிகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும். காளான் உற்பத்தி கூடங்கள் அமைத்தல். சிறிய இடத்தில் குறைந்த செலவில் அதிக வருமானம் தரக்கூடிய காளான் வளர்ப்பு முக்கிய சிறு தொழிலாகும். உடல்நலத்திற்கு தேவையான புரதம், நார்ச்சத்து போன்ற முக்கிய ஊட்டச்சத்துகளையும் அசைவ உணவிற்கு இணையான சுவையையும் காளான் தருவதால் நாளுக்கு நாள் இதன் பயன்பாடும் தேவையும் அதிகரித்து வருகிறது. தடையில்லாமல் நுகர்வோருக்கு காளான் கிடைக்கப்பெறும் வகையில் காளான் வளர்ப்பினை ஊக்குவிக்க கிராமப்புற இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு 2026-27 ஆண்டில் 50 சிறிய அளவிலான காளான் உற்பத்தி கூடங்கள் 50 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கிழங்கு வகை சுவை தாளித பயிர்கள் பரப்பு விரிவாக்கம். கமல், மஞ்சள், முளை, இஞ்சி என்று பட்டினப்பாலையில் பணப்பயிராக குறிப்பிடப்படும் மஞ்சளும் இஞ்சியும் பழந்தமிழின் உணவில் சுவை ஊட்டியிருப்பதை அறிய முடிகிறது. இச்சிறப்பு வாய்ந்த மஞ்சள் இஞ்சியுடன் பூண்டும் கிழங்கு வகை சுவைதாளித பயிராக தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படுகிறது. இவற்றுக்கான தேவை உணவில் மட்டுமல்லாமல் மருத்துவத்திலும் பெரிய அளவில் இருப்பதால் உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு சந்தையில் பெரும் பங்களித்து விவசாயிகளின் வருமானத்தை கணிசமாக உயர்த்துகின்றன. எனவே கிழங்கு வகை சுவைதாளித பயிர்களின் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் 2026-27 ஆண்டில் 2500 ஏக்கரில் 4 கோடி ரூபாய் நிதியில் இவற்றின் பரப்பு விரிவாக்கம் மேற்கொள்ளப்படும். வெங்காய சேமிப்பு கிடங்கள் அமைத்தல். வெங்காயம் பருவகால பயிராக இருப்பதால் ஆண்டு முழுவதும் நுகர்வோருக்கு அவை தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்வதற்காக போதுமான சேமிப்பு வசதிகளை உருவாக்குதல் இன்றியமையாததாகும். இது வெங்காயத்தின் விலை ஏற்ற தரவுகளை கட்டுப்படுத்தவும், விநியோகத்தில் ஏற்படும் நிலையற்ற தன்மையை களையவும், திடீர் விலை உயர்வை தடுக்கவும் பெரிதும் உதவும். எனவே 2026-27 ஆண்டில் 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் 22 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். பழங்கள், காய்கறிகளின் பாரம்பரிய ரகங்களை ஊக்குவித்தல். பழங்கால மக்களின் உணவு பழக்க வழக்கத்தை இந்த தலைமுறையினர் அறிய செய்யவும், வீட்டு தோட்டங்களிலும் மலைப்பகுதியில் மட்டுமே சாகுபடி செய்யப்படும் பாரம்பரிய காய்கறிகள் பல ரகங்களை மீட்டு பெரும்பான்மையாக சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க வேண்டியது அவசியமாகிறது. 2026-27 ஆண்டில் செங்கவருக்கை, வெட்டையன், சூரங்குடி வெட்டையன் போன்ற மாரகங்கள், பன்ருட்டி பலா, முண்டன் சக்கை, செம்பருத்தி போன்ற பல ரகங்கள், மட்டி, நமரன், சிறுமலை, விருப்பாச்சி, லாடன், உதிரன் போன்ற வாழை ரகங்கள் மற்றும் பாரம்பரிய காய்கறி ரகங்களை விவசாயிகள் சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க 3 கோடியே 88 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மருத்துவ பயிர்கள் சாகுபடியை ஊக்குவித்தல். தமிழ்நாட்டில் பழங்காலம் முதலே மருத்துவ பயிர்களின் பயன்பாடு மிகச் சிறப்பாக இருந்து வருகிறது. நவீன மருத்துவ துறையில் மூலப்பொருளாக இப்பயிர்களின் தேவையை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காடுகளிலிருந்து சேகரிக்கும் முறையை தாண்டி தற்போது அவை வணிக ரீதியாகவும் சாகுபடி செய்யப்படுகின்றன. மருத்துவ பயிர்களின் சாகுபடியை மேலும் ஊக்குவிப்பதோடும் புற்றுநோய் செல்களை எதிர்ப்பதில் திறன்மிக்கதாக கருதப்படும் முள் சீத்தா சாகுபடியும் பரவலாக்கும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் 1720 ஏக்கரில் 1 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். வேலூர் மாவட்ட அரசு தோட்டக்கலை பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்துதல்.